அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பள்ளிவாசலில் யார் வேணாலும் வந்து தொழுகலாம். ஒரு மாற்று மத சகோதரரை இஸ்லாமை தெரிஞ்சு கொள்ளணும், எப்படி தொழுகை முறை அப்படின்னா அதுக்கும் அனுமதிக்கணும் அப்படிங்கிறதான் இஸ்லாம் சொல்லுது. ஆனால் சில நேரங்களில் பள்ளிவாசலில் இந்தந்த நபர்கள் வராமல் இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜன்னிபு மசாஜிதக்கும் சிபியானுக்கும் அப்படிங்கிற ஒரு ரிவாயத், ஜன்னிபு மசாஜிதுக்கும் சிபியானுக்கும் மஜானீனுக்கும். உங்கள் வீட்டில் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க, சரியாக என்னன்னு சொன்னால் புத்தி உள்ளவங்க கிடையாது, அப்படிப்பட்ட குழந்தைகள் அல்லது சின்ன பாலகர்கள் 7 வயசுக்கும் கம்மியாக உள்ளவங்க, 3 வயசு உள்ள குழந்தைகள், இவங்களை பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு வராதிங்கன்னா. காரணம் என்னென்னா, உங்களுடைய தொழுகையை கெடுத்துடக்கூடாது, மற்றவங்களுடைய தொழுகையை கெடுத்துடக்கூடாது. சின்ன பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் சின்ன பிள்ளைங்க ஒரு விவரமுக்கு வந்துருச்சு, விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அந்த குழந்தைகளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. ஆனால் பள்ளிவாசலில் தொழுகையுடைய இடங்களில் நீங்கள் கடைசியாக அல்லது சொன்னால் ஒரு ஓரமாக நிறுங்க. அந்த இவருடைய சின்ன குழந்தைய கொண்டு வந்து மொதோசஃபில் இமாம் சாஹிபுக்கு அப்படியே நேராக நிப்பாட்டிடுவார். அந்த குழந்தை செய்யக்கூடிய சேட்டைகள் என்னென்னு சொன்னால் மற்றவங்களுடைய தொழுகையை பாதிக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் புத்தி கம்மியாக உள்ளவங்க. இன்னொரு ரிவாயத்து கிடையாது, இதில் அடிஷனலாக சொன்னது ஜன்னிபு மசாஜிதக்கும் ஷிராக்கும் பையாக்கும். அங்கே விற்கிறது வாங்குறது அப்படிங்கிறத விட்டுருங்காட்டு. ரஃபா அஸ்வாத்திக்கும், பள்ளிவாசலில் கூச்சல் இது போடாதீங்க. ஹுசுமாத்திக்கும், உங்களுடைய பிரச்சனைகளை பள்ளிவாசலுக்கு கொண்டு வராதிங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால் வஹத்து, பள்ளிவாசலில் ஏதாவது ஒரு இகாமத்துல் ஹுதூத், ஏதாவது தண்டனை நிறைவேற்றுறதுக்கு பள்ளிவாசல் யூஸ் பண்ணாதீங்க. சல்லு சுயூஃபிக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் உருவக்கூடிய இடமாக பள்ளிவாசல் ஆயிர வேணாம் அப்படின்னா. அப்போ பள்ளிவாசல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய நிம்மதிக்காக வேண்டி உள்ள இடம். அங்கே தஸ்பீஹ் செய்யலாம், தஹ்மீத் செய்யலாம், தொழுகலாம், குர்ஆன் ஓதலாம், தீனுடைய முதாக்கரா பண்ணலாம். மற்ற இந்த விஷயங்கள் எல்லாமே என்னன்னு சொன்னால் இதை பள்ளிவாசலை விட்டு வெளியில தான் வைக்கணும். இதெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டு வராதீங்க அப்படின்னா. அதனால் உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் பள்ளிவாசலில் வைக்கணும். பள்ளிவாசலை விட்டு வெளியில் அதுக்குன்னு ஒரு வெராண்டா வைங்க. அந்த இடத்துல வச்சு என்னன்னு சொன்னால் எந்த விஷயத்தை வேணாலும் பேசுங்க. பள்ளிவாசல் அப்படிங்கிறது இபாதத்துக்காக வேண்டி உள்ளது. என்னுடைய குழந்தை ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு, இதை கூட்டிகிட்டு வாங்க, பிரச்சனையே இல்லை. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.